Assalamu alaikum. Welcome to Nisha Info Tamil. Hi, hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்பவே ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், சோம்பு, கடுகு இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகு சீரகத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் காரம் நமக்கு ஏற்ற மாதிரி காரம், மிளகாய் தூள் இதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். உப்பும் அந்த மாதிரி தான். மிளகாய்த்தூளும் உப்பும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு விட்டுக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் கடுகு, சீரகம், சோம்பு 3 போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ரொம்ப நல்லது. நம்ம உருளைக்கிழங்கு செய்யும்போது இது மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த வாய்வு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இதில் மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த ஆயிலே பாயில் ஆக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் மூடி சமைங்க எப்பயுமே ஒரு பிளேட் வச்சு. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லு அப்படி மாறாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஆனியன் விட்டுக்கோங்க. ஆயில் நீங்கள் இடையில தேவைன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு மசியலுக்கு ஆயில் விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நல்லா அது கலர் வர வரைக்கும், நல்லா அந்த முறுமுறுப்பு வர வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறினோன்னே தக்காளி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் போட்டுக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி போடும்போதே நம்ம இந்த உப்பையும் போட்டுக்கணும். உப்பு போடும்போது சீக்கிரம் வதங்கிடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அதை மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மிளகுத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் எது இருந்தாலும் சரி, ஆப்ஷனல், ரெண்டும் சேர்க்கணும்னு இல்லை, சீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலே பாயில் ஆக விடணும். விட்டிங்கன்னா அதை பாருங்கள் வதங்கி அந்த ஸ்மெல் இருக்குல்லையா, சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கை அந்த இதிலே போட்டு நல்லா கிண்டணும் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய்த்தூள்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டினா இன்னும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நான் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுவே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உருளைக்கிழங்கு ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களோட ரிவ்யூ கொடுங்க. எந்த மாதிரியான